முதல்ல இப்ப அண்மை செய்தி என்ன அப்படின்றத விக்கிரவாண்டி தொகுதி தொடர்பாக பேசலாம். நம்முடன் களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி பிரச்சாரத்தை வேகப்படுத்தியிருக்காங்க, அதிமுக வாக்களை குறிவைத்திருக்காங்க. திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கு? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நிலவக்கூடிய நிலையில தேர்தல் களமும் தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக திமுக ஏறக்குறைய 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கை வைத்து அந்த வியூகத்தின் அடிப்படையில் தற்பொழுது தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஊராட்சி தோறும் தற்பொழுது திமுக தரப்புல தேர்தல் பணிமனைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊராட்சி வாரியாக ஒரு மாவட்ட செயலர் நியமிக்கப்பட்டிருக்கார். ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் ஏறக்குறைய குறைந்தபட்சம் 1000 வாக்குகள் பெறக்கூடிய அளவிற்கு ஒரு மாவட்ட செயலருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடினமான வாக்குச்சாவடி என்றால் ஒரு மாவட்ட செயலருக்கு 1000 வாக்குகளும், மற்ற இடங்களில் 2 ஊராட்சிகள் என ஒவ்வொரு மாவட்ட செயலர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு என்று பூத் வாரியாக தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏறக்குறைய 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வியூகத்தின் அடிப்படையில் தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு ஊராட்சி முதல் 2 ஊராட்சி வரை ஒவ்வொரு மாவட்ட செயலரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கேயே தங்கியிருந்து தினந்தோறும் தேர்தல் பணி ஆற்றி வர்றாங்க. இன்னும் ஏறக்குறைய 4 தினங்களே இருக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கு 4 தினங்களே இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது பிரச்சாரமும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. நாளை மறுதினம் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் 2 நாட்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருக்கிறார். 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் என்ற இலக்கோடு தற்பொழுது இந்த வியூகத்தின் அடிப்படையில் ஒரு மாவட்ட செயலருக்கு 1000 வாக்குகள் என்ற வியூகத்தின் அடிப்படையில் தற்பொழுது தேர்தல் பணியை திமுக முன்னெடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தீவிரமா தேர்தல் பணி ஆற்றி வராங்க. தேவப்பிரியன், திமுக இது போன்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற தகவலை கொடுத்தீங்க. தகவலுக்கு நன்றி.